ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம சமையலில் சீனிக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கம்னு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல 2 கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் அரைச்சிக்கலாம். 2 வத்தல், ஒரு 2 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு தேங்காய், ஜீரகம் சேர்த்து இதை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சு அதில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு பொரிஞ்ச உடனே ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம அந்த மசாலா பல்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், இதை சேர்த்து வதக்கிக்கலாம். இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்டது. எங்கள் அம்மா இது மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. சீனிக்கிழங்கு, இது மஞ்சள் சீனிக்கிழங்கு, அதனால் மஞ்சளாக இருக்குது. நான் இது மாதிரி தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய சீனிக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங்கில் ஒரு டீ போட்டுட்டு டீயோடு சேர்த்து இதை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் இது மாதிரி சாப்பிட்ருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.